படம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு vlog-ஆ தூரமா பண்ணோம். தெரியுதா லெஃப்ட் சைடுல இப்போ பாருங்க, தெரியுதா? இப்போ பாருங்க, தெரியுதா? இப்போ இந்த படம் பார்த்துருக்க அப்புறமா ரிவ்யூ எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். ரிவ்யூ மட்டும் தான் சொல்லுவோம், ஸ்பாய்லர்ஸ் அந்த மாதிரி எதுவும் சொல்ல மாட்டோம். ஹாய் எல்லாருக்கும். இன்னைக்கு நாங்க எங்க கிளம்பிட்டோம்னு பாத்தீங்கன்னா உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இன்னைக்கு நம்ம சூர்யா படம் ரிலீஸ் ஆகுது, ஃபர்ஸ்ட் டே. இன்னைக்கு நேற்றுக்கே புக் பண்ணிட்டோம் ஃபர்ஸ்ட் டே ஷோ போகணும்னு சொல்லிட்டு. விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் அங்கதான் போறோம். எந்த தியேட்டருக்கு போறோம்னா வேல்ஸ் தியேட்டர்ஸ். அது இது வரைக்கும் நாங்க போனது இல்ல. EVP ஃபிலிம் சிட்டியா அந்த பேர்? EVP ஃபிலிம் சிட்டி. இதான் ஃபர்ஸ்ட் வாட்டி போறோம். ஃபர்ஸ்ட்ல EVP சினிமாஸ், அதுக்கப்புறம் மறுபடியும் வேல்ஸ் டேப்பர் பண்ணிருக்காங்க. இப்போ வேல்ஸ் தியேட்டர் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா போறோம். வேல்ஸ் வந்ததுக்கு அப்புறமா நாங்க போயிட்டு இருக்கோம். மேக்ஸிமம் எல்லா சினிமாஸும் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டே பார்க்கறது ரொம்ப பிடிக்கும். நாங்க எல்லாருமே ஃபுல்லா சினிமா பைத்தியம் தான். அதுக்குதான் இப்போ நாங்க போற வழி எல்லாமே. அதுவும் நாங்க எல்லாரும் இப்பதான் கிளம்பி இருக்கோம். நாங்க மணி வந்து 2:40 ஆகுது. 4:20 ஷோ புக் பண்ணிருக்கோம். அங்க போயிட்டு படம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நாங்க ரிவ்யூ வேணாம்னு சொல்றோம். ஓகே, அது மாதிரி வேல்ஸ் தியேட்டர் எப்படி இருக்குன்னு, வேல்ஸ் தியேட்டர் எப்படி இருக்கு, அதுவும் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ஸ்கிரீன் எப்படி இருக்கு, சவுண்டிங் எப்படி இருக்கு, எல்லாமே உங்களுக்கு நான் இந்த வீடியோல அப்டேட் பண்ணுவேன். எஸ், நாங்க எல்லாருமே சூர்யா ஃபேன். அதனால வந்து எல்லாருமே சூர்யா ஃபேன். சூர்யா அவங்களுக்கு எல்லாம் ஃபேன் இல்லாம யாரு இருக்க முடியும்? எல்லாருமே தான் ஃபேனா தான் இருப்பாங்க. அவங்கெல்லாம் எல்லாருமே தான் ரொம்ப பிடிக்கும்ல. என்னோட தமிழ் ஒரு மாதிரி கொஞ்சம் ரொம்ப மிஸ்டேக்கா தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் தெலுங்கு தான், அதுக்குதான் வைப் தான் தமிழ். கீப் வாட்சிங். இப்போ நாங்க போறது ஓஆர்ஆர் ரோட்ல இருந்து போயிட்டு இருக்கோம். எங்க குரோம்பேட்ல வந்து EVP 22 கிலோமீட்டர்ஸ் அந்த மாதிரி இருக்கும். பட் என்னன்னா எங்களுக்கு ஈஸினா இந்த ஓஆர்ஆர் ரிங் ரோடு இருக்குல்ல, அதனால எங்களுக்கு போறதுக்கு ரொம்ப ஈஸி. டிராஃபிக் எதுவும் இருக்காது, ஃப்ரீயா இருக்கும். கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு ரோடு. அதனால ஜஸ்ட் எங்களுக்கு இன்னும் ஒரு 9 மினிட்ஸ் தான் இருக்கு, கிட்ட வந்துட்டோம். ஜஸ்ட் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ், பட் 9 மினிட்ஸ் டிரைவ். எப்பவுமே நான் தான் அதிகமா சினிமாக்கு போலாம்னு சொல்லுவாங்க. எங்க வைஃப் கொஞ்சம் அது சும்மா ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க, பட் என்னன்னா அதுக்கப்புறம் ஆக்செப்ட் பண்ணிடுவாங்க. பட் இந்த வாட்டி என்னமோ எங்க வைஃப் தான் சினிமாக்கு போலாம். எதுக்குமே இந்த வாட்டி சூர்யா அவங்க படம் மட்டும் ஓகேன்னு சொல்லிட்டேன். எனக்கு படத்துக்கு போறதுனால பிடிக்காது. நார்மலா எனக்கு தியேட்டர்னால பிடிக்காது. அவங்களும் என் ஹஸ்பண்டும் பையனும் தான் இன்ட்ரெஸ்டா கிளம்புவாங்க. ஒரு குட்டி பாப்பா இருக்குல்ல படத்துல, அதான் நம்ம பேபி மாதிரி, நம்ம தங்க மாதிரியே ஒரு குட்டி பேபி நடிச்சிட்டு இருக்கிறதுனால ஒரு இன்ட்ரெஸ்ட். பேபி எப்படிதான் இருக்குன்னு பார்க்கலாம் அந்த படத்துல, என்ன அந்த பேபி சின்ன ஸ்டோரின்னு சொல்லி அதுக்கு தான் இன்ட்ரெஸ்டா கிளம்பி வந்துட்டு. இங்க பாருங்க 2 கிட்ஸ் அப்படியே சினிமா கிளம்புறதுக்கு உள்ள கார்ல படுத்துட்டாங்க. நம்மளாம் கார் டிராவல் பண்றோம்னா சின்ன வயசுல கார் ஜன்னல் சீட்டுக்கு சண்டை போட்டுட்டு, விண்டோ சீட்டுக்கு சண்டை போட்டுட்டு, நான் உட்காரதா நீ உட்காரதான்னு சொல்லிட்டு என் தங்கச்சி நான்லாம் சண்டை போட்டுட்டு அந்த விண்டோல வேடிக்கை பார்த்துட்டு வரதுன்னா அவ்வளவு இஷ்டமா இருக்கும். எங்கேயாச்சும் வெளில போறோம்னா பாட்டு கேட்டுட்டு. இந்த 2K கிட்ஸ் என்னன்னா தூங்கிட்டு வரான் என் பையன். 2K கிட்ஸ் இப்படி இருக்காங்க. அந்த போனு அந்த டிவி. 2020 கிட்ட பாத்தீங்கன்னா இப்ப பிறந்த குழந்தைங்க போன், ஃபுல் போன் தான். என் தங்கமே அப்படிதான். எங்க தங்கமே அந்த போன்லவே இருக்கும். இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அவாய்ட் பண்றோம். பரவாயில்ல, இப்போ கொஞ்சம் அந்த போன்ல அவாய்ட் பண்ணிட்டு விளையாடுது. பொம்மலா வச்சு விளையாடுது. நம்ம தியேட்டர் கிட்ட வந்துட்டோம். ஜஸ்ட் ஒரு 1 மினிட் தான். நம்மளுக்கு ஹைதராபாத்ல ராமோஜி ஃபிலிம் சிட்டி இருக்கு, அந்த மாதிரி EVP ஃபிலிம் சிட்டி. ஏதாவது ஷூட் பண்ற இடம், ஏதாவது ஷூட்டிங் ஏதாவது நடக்கணும். பிக் பாஸ் ஷூட்டிங் கூட இங்க பண்ணுவாங்க. ஆமா, தெரியல, அந்த மாதிரி சொன்னாங்க. நம்மளுக்கு அந்த ஐடியா இல்லை. நாங்க காரை இதை பார்க் பண்ணிட்டோம். செம்ம வெயில். ஐயோ ரொம்ப வெயிலா இருக்கு. ஹாய் சொல்லு தங்கம். ஆமா, தங்கத்துக்கு அந்த கட்சி எடுத்துட்டாலே அது போடணுமா, அவ்வளவு வெயிலா இருக்கா. அதனால வெயில்ஸ் தியேட்டர். என்னம்மா வாங்க போறியா? வா. என்னம்மா கீச்சன்ஸ் பாத்துட்டு இருக்கியா அவங்க அண்ணா மாதிரி? அண்ணா ஒரு கீச்சன் பைத்தியம், தங்கச்சி ஒரு கீச்சன் பைத்தியம். நம்மளது ஸ்டேட்டஸ் பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கு, ஃபுல்லா சுத்திலும் EVP. எஸ், ஸ்நாக்ஸ் கவுண்டர் இங்க இருக்கு சுத்திலும். சின்ன தியேட்டர் தான், ரொம்ப பெருசா ஒன்றும் இல்லை. நம்ம வீட்டு பக்கத்துல எல்லாம் எப்படி தியேட்டர்ஸ் இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கு, நார்மலா தான் இருக்கு. அந்த அளவுக்கு ஹைப் ஒன்றும் கிடையாது.
ஸ்கிரீன்ஸ் மட்டும் ஒரு 5-6 ஸ்கிரீன்ஸ் வரைக்கும் இருக்கு. 6 இருக்கா? 7 6 தான் நினைக்கிறேன். 6 வரைக்கும் எங்களோட ஸ்கிரீன்னா இது 5 ஸ்கிரீன் 5 தான் எங்களோட. எனக்கு சவுண்டிங் ஸ்கிரீனிங் பெருசா இருந்தா போதும். சினிமா பாக்குறோம் ஸ்கிரீன்ஸ் தான் முக்கியமா பார்ப்பாங்க. ஸ்கிரீன் சவுண்டு, ஸ்கிரீன் எவ்வளவு பெருசா இருக்கு அதெல்லாம் தான் இவங்க பார்ப்பாங்க. அவ்வளவுதான், சுத்தில இப்படிதான் இருக்கு. பாப்கார்ன் நான் முன்னாடியே வாங்கிட்டோம். பாப்கார்ன், கோல்டு காஃபி, ஹாட் காஃபி, டோனட். எப்படிடா இருக்கு? நல்லா இருக்கேன். கோல்டு காஃபி என்ன அப்படி இருக்குன்னு சாப்பிடல. ஹாட் காஃபி நல்லா இருக்கு. இந்த பாப்பா ஒரு காஃபி, மேக்னம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்கு. இந்த காஃபி நல்லா இருக்கு. ஹாட் காஃபி நல்லா இருக்கு. அதான் ஆல்மண்ட் மேக்னம். நம்ம ஸ்நாக்ஸ் வாங்குனதுல ஒரு பெஸ்டான விஷயம் என்ன தெரியுமா? காஃபி. காஃபி நல்லா இருந்துச்சு. ஸ்நாக்ஸ் எதுவுமே காஃபி மட்டும் தான் நல்லா இருந்துச்சு. பாப்கார்ன் வாங்குனதுக்கு எக்ஸ்ட்ரா ஆட் அண்ட் பட்டர்லாம் ஸ்கிரீன் இல்ல. நல்லா இருக்குமா? ஸ்கிரீன் நல்லா பெருசா தான் இருக்கு. ஸ்கிரீன் நல்லா பெருசா தான் இருக்கு. தியேட்டர் இது என்ன ஜெயில் சார் இது? கொஞ்சம் ஜஸ்ட் இப்பதான் படம் முடிஞ்சது, முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். போற வழியில பாத்தீங்கன்னா ரெயினா இருக்கு, மழையா இருக்கு. படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சூப்பரா இருந்துச்சு. ஆஸ் யூஷுவல் சூர்யாவோட ஆக்டிங்கா இருக்கட்டும், ராதிகா மேம், அப்புறம் மமிதா எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. நான் சொல்றது என்ன கேட்டிங்கன்னா பெஸ்ட் மூவின்னு சொல்லுவேன். ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட், எல்லாரும் போய் பார்க்கலாம். வேல்ஸ் தியேட்டர்ஸோட ஆம்பியன்ஸ் பார்த்தீங்கன்னா பில்டிங்லாம் நல்லா இருக்கு. என்ன சொல்றது, ஷாப்பிங்கா இருக்கட்டும், இல்லை பில்டிங்கோட வியூவா இருக்கட்டும், அதாவது உள்ள இன்டீரியர் ஒர்க்கா இருக்கட்டும், எல்லாமே நல்லா இருக்கும். அது ஸ்நாக்ஸ் கேட்டிங்கன்னா எனக்கு அவ்வளோவா எதுவுமே பிடிக்கலன்னு சொல்லுவேன். நான் அந்த மாதிரி ரெஃபர் பண்ணோன்னா போகலாம், ஒன்ஸ் போய் பார்க்கலாம். என்னன்னா அது பாப்கார்ன் ஓகே நார்மலா இருக்கும். என்ன ஒண்ணுதான் நல்லா இருந்துச்சு, அது காஃபி மட்டும்தான் நல்லா இருந்துச்சு. இப்ப யாராச்சும் நம்ம ஏரியால இருக்கீங்க, தூரமா போய் டிஃப்ரெண்டா ட்ரை பண்ண ஒரு ஏரியால போய் பார்க்கணும்னா ட்ரை பண்ணலாம், ஒன்ஸ் போலாம். ஏன்னா நல்ல ஸ்கிரீன் ஒரு நல்ல பெரிய ஸ்கிரீன். அதுக்கப்புறமா சவுண்டிங் மட்டும் செம. ஸ்கிரீன் வைஸும் நல்லா இருந்துச்சு, சவுண்டிங்கும் சவுண்டிங் மட்டும் சூப்பரா இருந்துச்சு. அப்படியே ஃபுல்லா அந்த சவுண்டோட வைப்ஸ் மட்டும் நல்லா. படமும் கேட்டீங்கன்னா சூப்பரான படம் தான் சொல்லுவேன். சூப்பரான படம். சூர்யாவை பொறுத்த வரைக்கும் இது வந்துட்டு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் வந்துட்டு ரொம்ப வருஷம், ஒரு 2 years இருக்குமா, அதுக்கு மேலே. நம்ம லாஸ்டா அந்த ஜெய் பீம் சுரரை போட்டு அதெல்லாம் பார்க்கும்போது ஃபுல்லா தனி அந்த சேனல் வேற, இது லாஸ்ட் கருப்பன் பாக்குறது, இது ஃபுல்லா அது வேற. இப்போ இது ஃபுல்லா ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட்ல நல்ல என்டர்டைன்மெண்ட், நல்லா இருக்கு. ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் எல்லாருமே பார்க்கலாம். ஃபுல்லா எல்லாருமே ஃபேமிலிஸா நல்லா பார்க்கலாம். சூப்பர் படம், செமையா இருக்கும். நல்ல ஒரு டீசன்ட், எல்லாமே நல்லா எடுத்திருக்காங்க. நல்ல எந்த ஒர்க் ஆட்டுமே பெஸ்டா தான் பண்ணிருக்காங்க. எல்லாமே சூப்பர், எல்லாரும் நல்லா பண்ணிருந்தாங்க. நல்ல ஒரு டீசன்ட் படம். கண்டிப்பா பாருங்க, நல்லா இருக்கு. சினிமாவோட சூப்பரா. யாரா இருந்தாலும் போய் பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம். பட் நாங்க கிளம்பும்போது மழை வந்துச்சு. அந்த ஏரியால நாங்க கிளம்புற அந்த ஏரியால செம மழை வந்துச்சு. இப்போ மட்டும் ஓகே, நாங்க இந்த ORR ஆயிட்டு என்டர் ஆயிட்டோம், கொஞ்சம் கம்மியாகுது. பட் மழை வருது, பட் என்னன்னா லைட்டா கம்மியா வருது. இப்போ நாங்க வீட்டுக்கு ரீச் இன்னொரு 40 minutes வீட்டுக்கு ரீச் ஆயிடுவாங்க. எங்களை கேட்டா இந்த மாதிரி நல்ல படம் எல்லாம் தியேட்டர்ல போய் பாருங்க. ஆமா, இந்த மாதிரி நல்ல ஃபேமிலி எலிமெண்ட்ஸ் படம்லாம் நல்ல தியேட்டர்ல தான் ஃபீல், தியேட்டர்ல பார்த்தா செமையா இருக்கும், நல்லா இருக்கும். டைரக்டர் வெங்கி அட்லூரி சூப்பர். லாஸ்டா வெங்கி அட்லூரி அவங்க எடுத்த படம் அந்த சார் வாத்தி, தனுஷ் வச்சு எடுத்திருக்காங்க. தமிழ்ல கரெக்டா சொல்லிருக்கேன் தெரியாது, பட் தெலுங்குல சார் அது சூப்பரா. அதுக்கப்புறம் மறுபடியும் இது சூப்பரா பெஸ்டா இருக்கும். அதோட இதுவும் சூர்யா கேட்ட. அதுக்கப்புறமா அவங்க அந்த டைரக்டர் இன்னொரு படம் கூட இருக்கு. இது என்னது, துல்கர் சல்மான் இருக்கும்ல, லக்கி பாஸ்கர். இது ஒரு குட்டி விலாக். ஒரு சினிமா பாக்குற அந்த விஸ்வநாத் அந்த சினிமாவோட லாக் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா EVP வேல்ஸ் தியேட்டரோட ரிவ்யூ கூட வச்சுக்கோங்க, இல்ல சினிமாவோட ரிவ்யூன்னு கூட வச்சுக்கோங்க. எப்படியா இருந்தாலும் இருக்கட்டும், பட் எல்லாமே நல்லா இருந்துச்சு. தியேட்டர் யாராச்சும் வேல்ஸ் தியேட்டர்ஸ்க்கு போறீங்கனாலோ, இல்ல விஸ்வநாதன் சன்செட் இனிமேட் யாராச்சும் பார்க்கணும்னு கிளம்புவீங்க இல்லையா, போவீங்க இல்லையா, அப்ப படம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு vlog-ஆ தூரமா இருந்தாலும் சரி, அந்த சவுண்ட் ஸ்கிரீனிங் மட்டும் சூப்பரா இருந்துச்சு. அதுக்கு போலாம் சூப்பரா. நல்ல ஒரு சவுண்ட் தான், ஒரு நல்ல சவுண்ட், அந்த வைப்ஸ் நல்லா தான் எடுத்துருக்கு. அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் நல்லா இருந்துச்சு. சீட்ஸ்லாம் கூட நல்லா இருந்துச்சு. சீட்ஸ் எல்லாமே கம்ஃபர்டபிள், நல்ல கம்ஃபர்டபிள் சீட்ஸ், எந்த ஒரு பிரச்சனை இல்லை.
என்னன்னா பாப்கார்னுக்கு தான் நாங்க பட்டர் கேட்டோம். Food பேட் ஆன் பட்டர் இல்ல, பேட் ஆன் பட்டர் இல்லன்னு சொல்லிட்டாங்க. ஃபுட்டு மட்டும் தான். இன்டர்வல் ஸ்நாக்ஸ் ரொம்ப அந்த அளவுக்கு பெருசா ஓகே, இருக்காது. பஃப் ஓகேவா தான் இருந்துச்சு. பஃப் நல்லா இருந்துச்சு. சிக்கன் பஃப் நல்லா இருந்துச்சு. காஃபி நல்லா இருந்துச்சு. சிக்கன் பஃப் நல்லா இருந்துச்சு. மெயினா காஃபி நல்லா இருந்துச்சு. காஃபி ட்ரை பண்ணுங்க, நல்லா இருக்கு. எல்லா தியேட்டர்ல காஃபி கொஞ்சம் ஒரு மாதிரி மொக்கையா தான் இருக்கும். பட் இங்க கொஞ்சம் நல்லா இருக்கு. காஃபி மத்தபடி மாதிரி சின்ன சின்ன ஒரு இது இருந்தாலும், ஒரு மைனர் இஷ்யூஸ் அவ்வளவுதான். சின்ன சின்ன இஷ்யூஸ் இருந்தாலும் பார்க்கலாம், ட்ரை பண்ணலாம். ஒன்ஸ் ட்ரை பண்ணி போய் தூரமா இருந்தாலும் பார்த்துட்டு வரலாம். ஓகே, வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பட் கண்டிப்பா பண்ணிடுங்க. ஓகே, அதுக்கப்புறம் கண்டிப்பா படங்களை பார்த்துருங்க. சூப்பரா நல்ல ஒரு நல்ல படம், சூப்பர் படம். எல்லாருமே போய் பார்க்கலாம். கண்டிப்பா பாருங்க, சூப்பரா இருக்கு சினிமாவே.